நாங்க கடலுக்கு அடியில ஒரு குண்டூசி போட்டாலும் கண்டுபிடிச்சிருவோம், எங்கள்கிட்ட அவ்வளவு ரேடார் இருக்கிறது, உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த மொசாது போன்ற உளவு அமைப்புகள் எங்களிடம் இருக்கிறது என்றெல்லாம் பெருமை பேசிக்கொண்டு வல்லாதிக்க நாடுகளுடன் ஒன்றிணைந்து இந்த கொடூரத்தை நிகழ்த்திய இஸ்ரேலால் ஹமாஸுடைய இருப்பிடத்தை நெருங்கக்கூட முடியவில்லை என்பது மாத்திரமல்ல, அவர்கள் பிடித்து வைத்திருந்த அந்த கைதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை, கண்டுபிடிக்க முடியல. எந்த சொன்னா இவங்க மருத்துவமனையில தான் வச்சிருக்காங்க என்றெல்லாம் தகவல் கிடைத்து ஒரு சிஃபா மருத்துவமனையை அதோட அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போய் அழிச்சு நொறுக்குனாங்க, ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஹமாஸ் தான் இந்த கைதிகளை 3 பேரை வெளியிடுது. நீங்க யோசித்து பாருங்கள் இந்த காட்சியை. ஹமாஸ் தீவிரவாதம், ஹமாஸ் பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளணும். அவர்கள் எந்த நாட்டின் மீதும் போய் தாக்குதல் நடத்தவில்லை. தங்களுடைய மண்ணை அபகரிக்க வந்தவுடன் அவர்கள் சண்டையிட்டு நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் அவர்கள் அசாத்தியமான பொறுமையை மேற்கொண்டிருக்கிறார். அதிலும் தங்களுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு பசியால் செத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கூட இந்த கைதிகளுக்கு உணவளித்து, அந்த கைதிகளுக்கு உடையளித்து, அந்த கைதிகளை பாதுகாப்பு வைத்திருக்கிறார். அந்த கைதிகள் வெளியே வந்தாங்க, எப்படி வந்தாங்க? கைதிகள் மாதிரியா வந்தாங்க?